உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால்
ஷபபல தூரபல ஹஷரபல வரபா. அப்பா, எங்களை உங்கள் பிள்ளையாய் மாற்றிருக்கீங்களே ஆண்டவரே. பாவியாக இருந்த எங்களை உங்கள் பிள்ளையாக மாற்றினீங்களே, நன்றி சொல்கிற ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. எங்களை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி சொல்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களை தெரிந்தெடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்கள் பரிசுத்த ஆவியால் எங்களை நிறைச்சிருக்கீங்களே, நன்றி சொல்கிறோம். இந்த வேலையில் ஆவியானவரே, இந்த துதிக்கிற வேலையில் எல்லாரையும் உங்கள் ஆவியினால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. ஆவியினால் ஃபில் பண்ணுங்க ஆவியானவரே. நீங்கள் நிரப்பிடுங்க ஆவியானவரே. இந்த ஆராதனையில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. இந்த ஆராதனையில் நீங்கள் அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க ஆவியானவரே. ஒருத்தரை நிரப்பிடுங்க ஆவியானவரே. உங்க அபிஷேகத்தினால எல்லாரையும் நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால நிரப்புங்க ஆவியானவரே. உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆவியானவரே. உங்க மகிமையினால நிரப்புங்க ஆவியானவரே. அப்பா, ஒவ்வொரு அவங்களுக்குள்ள இருக்கிற பாத்திரம் நிரம்பி வழிவதாகன்னு சொல்கிறோம்ப்பா. ஒருத்தருக்குள்ளே இருக்கிற பாத்திரம் நிரம்பி வழியட்ட ஆண்டவரே. அவங்களுடைய பாத்திரம் எது எம்டியாக இருக்கிறோ ஆவியானவரே, இந்த வேலையில் குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவர் எல்லாருடைய பாத்திரங்களை நிரப்புங்க ஆவியானவரே. சந்தோஷத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. சமாதானத்தினால நிரப்புங்க, சுகத்தினால நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ரபா ஷாகா பாபால தூரபல ரபா. ஆவியானவர் இந்த ஆராதனை வேலையில் கடந்து வந்திருக்கிறார். இந்த வேலையில் உங்களை நிரப்புறாரு. அவர் ஃபில் பண்ணுறாரு. அவருடைய அன்பினால நிரப்புறாரு. ஹல்லேலூயா. அப்பா, அவங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. அவங்க பாத்திரங்கள் நிரம்பி அவங்களுக்கு ஆசீர்வாதமா மட்டும் இல்ல ஆண்டவரே, அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடி மற்றவர்களுக்கும் சுகம் தருகிற பாத்திரமாக, மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக ஆவியானவரே இந்த இடத்துல நீங்க நிரப்பும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரபா ஷகல பரபரபா. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தர் மீது அசைவாடுங்க ஆவியானவரே. உங்க பிரசனம் சூழ்ந்து இருக்கட்டும் ஆவியானவரே. தொடுங்க ஆவியானவரே, எல்லாரையும் தொடுங்க. இந்த ஆராதனை எங்களோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் ஒருத்தரும் நீங்க தொடும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ரபா ஷகபபலரும். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வு
ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். அது மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, ஓஷா பபல ரப ரப ரபா, எங்களை விட்டு விலகாத மேகமே அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், இந்த ஆராதனையில் அப்பா நீங்கள் முழுவதுமாய் உங்கள் மகிமை மூடி இருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, விலகாத மேகமாய் ஆவியானவர் அப்பா எங்களோடு இருப்பதற்காக, எங்களுக்குள்ளே இருப்பதற்காக, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக, எங்கள் மீது அசைவாடுவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நீங்கள் எங்களுடைய பேச்சில் கலந்துருக்கீங்க, எங்களுடைய மூச்சில் நீங்கள் கலந்துருக்கிறீங்க ஆவியானவரே. நாங்கள் செய்கிற எல்லா செயல்கள்லையும் நீங்கள் கலந்துருக்கீங்க ஆவியானவரே. நன்றி சொல்கிறோம்ப்பா ஆவியானவரே. எங்களுடைய வார்த்தைகள் அப்பா நீங்கள் விரும்புகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் ஆவியானவரே. எங்கள் மூலமாய் நீங்கள் பேசுங்க ஆவியானவரே. நாங்கள் செய்கிற எல்லா செயல்களும் உங்களை பிரியப்படுத்துகிற செயல்களாக இருக்கட்டும் ஆவியானவரே. இந்த வேலையில் முழுவதுமாக எங்களை சரண்டர் பண்ணுறோம் ஆவியானவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அப்பா எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவரே. உங்களுடைய சித்தம் செய்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆவியானவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதற்கு, ஆவியானவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு, ஆவியானவருக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவரே.
இந்த ஆராதனையில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. இன்னும் அதிகமாக அப்பா உங்களுக்கு பிரியமாய் வாழ, உங்கள் சித்தத்தின்படி வாழ, அப்பா உங்கள் மகிமையில் நிறைந்த வாழ்க்கை வாழ, உங்கள் பிரசன்னம் சூழ்ந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ரபா ஷகலபரபா ஓரபலரபா. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம் நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். ஆவியானவரோடு நம்ம வாழும் பொழுது, ஆவியில் நடத்தப்படும் பொழுது, நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆவிக்கேற்றபடி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலையும் ஜீவனை பார்க்க முடியும், சமாதானத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவரோடு வாழும் பொழுது, ஆவியானவரோடு இணைந்து வாழுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவர் சத்தம் கேட்டு அவர் சொல்கிறபடி செய்து வாழ்கிற பொழுது, அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கிற பொழுது எல்லா பகுதிகளையும் ஜீவன் தான், மரணம் கிடையாது, சமாதானம் தான், சந்தோஷம்தான். அந்த வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்பா இந்த ஆராதனை முழுவதும் எங்களை ஃபுல்லாக நிரப்பிட்டீங்க ஆவியானவரே. எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். ஒருத்தர் மீதும் உங்கள் மகிமை மூடி, அப்பா ஒருத்தர் குடும்பங்களையும் உங்கள் மகிமை நிறைத்து மூடி பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனை மூலமாக ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டார், நம்மளோட பேசினார். அடுத்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். வார்த்தையின் மூலமாகவும் ஆண்டவர் உங்களோட பேசுவார். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாவோமா? அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் பார்க்குறோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டிருப்பார், இரத்த சாட்சியாக மரித்திருப்பார். அது 8வது அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம், சாதாரண துன்பம் இல்லை, இதை நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணிக்கணும். மிகுந்த துன்பம் இருந்துதான். அடுத்தது பார்க்குறோம், அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறி போனார்கள். நல்லா ஒன்றா இருந்தவங்கலாம் இந்த துன்பம் வந்ததுனால சிதறி போயிட்டாங்களாம். ஏன் சிதறி போனார்கள்னா, தேவபக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிகுந்த துன்பம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் சிதறி போகிறார்கள், சீஷர்கள் சிதறி போகிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை அடக்கம் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஜனம் துக்கமாக இருக்கிறாங்க, துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திற்கு சொல்லப்போனால் ஒரு இலவு வீடு மாதிரி இருந்தது. ஒரு இலவு வீடு மாதிரி நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இங்கே பாருங்க, ஏன்டா இவங்க சிதறி போனார்கள்னு பார்த்தா 3வது வசனம் சொல்லுது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சனால தான் இவங்க வீட்டை விட்டு ஓடுறாங்க, தேசத்தை விட்டு ஓடுறாங்க, எல்லாம் சிதறி போகிறத பார்க்குறோம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய், அவங்கள வீட்டுக்குள்ளே போய் வலுக்கட்டாயமாக அவங்கள பிடிச்சி அவங்கள இழுத்துட்டு, ஸ்திரீகளை ஜென்ஸை மட்டும் இல்லை ஸ்திரீகளையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் காவலில் போடுறாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருந்த குழந்தைகளோட நிலைமை என்ன? சபையை பாழாக்கி கொண்டிருந்தான், சபை பாழாகி கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் யோசிச்சு பாருங்க, எனக்கு அடுத்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி தான் போனாங்க ஒழிய ஆண்டவர் விட்டு யாரும் பதறி போல பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிதறி போனாங்களே, இந்த போன ஜனங்க அழுதுட்டு போலங்க, ஆண்டவர் முறுமுறுத்துட்டு போலங்க, இல்லை புலம்பிட்டு போலங்க. இந்த ஜனம் போற வழியில சுவிசேஷத்தை பிரசங்கித்துட்டு போறாங்க, ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கித்துட்டு போறாங்க. என்ன ஒரு இருதயம்! இன்னைக்கு இதுதான் நமக்கு வேணும். உண்மையான கிளாப் பண்ணுங்களேன் அவங்களுக்கு, அவங்க எல்லாருக்கும் கிளாப் பண்ணுங்க. அந்த கூட்டம் செதறி போனா கூட சுவிசேஷம் சொல்லிட்டே போதுங்க. உயிரை காப்பாத்திக்க ஓடுற கூட்டம் தாங்க.
என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு குடும்பமாக ஓடினாங்களான்னு தெரியாதுங்க. ஆனால் போகிற வழியிலங்க அவங்க ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே போனாங்க. ஏய், உன் வாழ்க்கையே இப்படி இருக்குது, நீ என்னையா பிரசங்கிக்கிற அப்படின்னா அதுக்கு கேட்கல. என் கர்த்தர் நல்லவரியா, என்னை சுற்றி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் கர்த்தர் நல்லவரியா, அவரை பிரசங்கிக்கிறத நான் விடவே மாட்டேயா, நான் பிரசங்கித்து கொண்டே இருப்பேயா அப்படின்ற ஒரு ஆண்டவரோட உறவு பாருங்க. பயம் இல்லை, கர்த்தர் மேல இருக்கிற பயத்தில் அவங்க பிரசங்கித்துட்டு போல அவர் ஆண்டவர் அந்த அளவுக்கு நேசிச்ச கூட்டங்க அந்த கூட்டம். அவங்க அன்பை வெளிப்படுத்தினாங்க. இங்க பாருங்களேன், வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இவங்கெல்லாம் மிகுந்த துன்பத்தோட ஓடினவங்க. இவங்க போய் என்னமா பண்றாங்க? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறார்கள். அல்லேலூயா. அவன் தாங்க ஆண்டவரோட பிள்ளை, அவன் தான் ஆண்டவரோட பிள்ளை, நம்ம தாங்க ஆண்டவரோட பிள்ளை. இவங்க மிகுந்த துன்பம் உபத்திரவம் எல்லாம் இருக்குதுல்ல, ஏன் தெரியுமா? இவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷம் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிடுன்னு சாத்தான் என்ன பண்றான்? இவனை எப்படியாச்சும் துக்கத்தில் அடக்கிடலாமா, துக்கத்தில் போட்டுடலாமான்னு யோசிக்கிறான். ஆனால் அப்படி இல்லை. இந்த கூட்டம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இந்த கூட்டம் ஓடி போய் அது எந்த துன்பமோ எந்த பிரச்சனையோ எதுவோ அதெல்லாம் கண்டுக்காம அங்கே நின்று கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்து தேவனுடைய வார்த்தைகளை பேசி அந்த இடத்துல அற்புதங்களை அடையாளங்களை செய்து அங்கே ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிற கூட்டம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிற அவங்க சூழ்நிலையில் அவங்க இருதயத்தில் சந்தோஷம் இருந்துச்சு. சூழ்நிலையில் வேணா இருக்கலாம், சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த உள்ள இருந்த சந்தோஷத்தை கர்த்தருக்குள் களி கூறுறதுல அவங்க காத்து கொண்டதுனால இவங்க போற இடத்துல மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். இந்த மிகுந்த சந்தோஷம் எங்க திரும்ப ஆரம்பிக்குது? தேவனுடைய வார்த்தையில் ஆரம்பிக்குது. பிரசங்கிக்கிறார்கள், வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். தேவனுடைய வார்த்தையில தாங்க அற்புதம். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து தியானிக்கிறீங்களோ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். இவங்க இருந்த சூழ்நிலை மாறியது. அந்த பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், அப்ப நம்ம இருக்கிற தெருவில், நம்ம இருக்கிற ஏரியாவில், நம்ம இருக்கிற நகரத்தில், இந்த சிட்டியில் நம்மளால தான் மிகுந்த சந்தோஷம் வரப்போகுது. நாம தான் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். ஆமென். இந்தியாவுக்கே நம்மளால தான் சந்தோஷம், ஆண்டு பிள்ளைகளால தான் சந்தோஷம். எதனால் எப்படிங்க வருதுங்க? எப்படிங்க ஒரு இந்தியாவுக்கு சந்தோஷம்னா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிங்க. எந்த அளவுக்கு ஃபோன் கால் வருதா, யாராவது மாட்டினா விடாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையில் பிரசங்கிங்க. ஒரு பிரசங்க பீடம் தான் அவசியம்னு கிடையாது. நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன். என் ஃபோன் காலில் எத்தனை பிரசங்கம் தனிப்பட்ட நபர்களுக்கு பண்ணுறேன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு இந்த வசனம் நமக்கு மினிஸ்ட்ரி பண்ணுது. இந்த வசனம் என்னை கொட்டிச்சு, எனக்கு புத்தி சொல்லுது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்கிட்ட ஒன்று பேசினதை தான் உங்ககிட்ட, அதே மாதிரி தான் வசனத்தை எடுங்க. அன்றைக்கி உங்ககிட்ட ஆண்டவர் ஒன்று பேசுவார். அன்றைக்கி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், விட்டுறாதீங்க. அந்த ஆளை ஃபோனில் வசனத்தை சொல்லி என்ன பண்ண முடியுமோ பேசிடுங்க. இங்கே தான் நம்ம பார்க்குறோம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆரம்பம் எப்படி இருந்துச்சு பாருங்க. ஆரம்பம் ஒரு மாற்றமே வருமா? படித்து பார்த்தேன், நான் படித்து உங்களுக்கு சொன்னேன் அழகா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து இப்படி ஒரு மாற்றம் வருமானா 8வது வசனத்துக்குள்ளேயே எவ்வளோ பெரிய மாற்றம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது இருக்குதா? வசனத்தை எடுங்க. வசனத்தை எடுத்து யாருக்காவது பிரசங்கிக்கணுமா பிரதர்? இல்லை, இப்போலாம் நான் என்னம்மா செய்கிறேன்? வசனத்தை எடுக்கிறேன், எனக்கே நான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன்.
வசனத்தை எடுக்கிறேன், எடுத்து எனக்கு என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு வர வெளிப்பாடுகள் முதல்ல யாருக்கு தெரியுமா தேவையாக இருக்குது? என் ஆவி, என் ஆத்துமா, சரீரத்துக்கே தேவையாக இருக்குது. இங்கே மினிஸ்ட்ரி நடக்காட்டி, ஒரு வேதத்தை பற்றின வெளிப்பாடு எனக்கு உண்டாகாட்டி, அது நான் பேசும்போது மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யாது. எனக்கு முதல்ல அது எனக்கு ஊழியம் செய்யணும். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன குத்தணும், என்ன கொடாயணும், எனக்கு அது மினிஸ்ட்ரி பண்ணணும். எனக்குள்ளே இருக்கிற அன்வான்ட் திங்ஸை அது எடுக்கணும், அது எனக்கு ஊழியம் செய்யணும். அப்போ தான் நான் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். இங்கே அதுதான் நடந்துச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், சீமோன் என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். ஹல்லேலூயா. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இங்கே பாருங்க, நம்ம கடவுளுடைய வல்லமையை காட்டாத வரைக்கும் இந்த உலகத்தின் வல்லமையை பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கடவுளுடைய மிகப்பெரிய சக்தியை அவன்தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனால் என்னைக்கு கடவுளுடைய வார்த்தையின் சக்தி வெளிப்பட்டுச்சோ, அந்த மாதிரி வெளியே பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்துச்சுல, அதுவே இதை பிரமிப்பாக பார்க்குதுச்சு. அது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. அது வரைக்கும் பிரதர் உலகம் பயங்கரமாக இருக்குது பிரதர், உலகத்தை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது, சின்னு எங்கேயோ போயிடுச்சு. ஐயோ, உலகத்தின் காரியங்கள்லாம் ஜனம் வேற ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரதர். இதுதான் பெரிய சக்தி. அது ஸ்போர்ட்ஸாக வச்சுக்கோங்க, சினிமாவாக வச்சுக்கோங்க, அது என்னமோ எக்ஸோ ஒய்யோ நான் சொல்கிறோம்ல, இதை ஓவர்டேக் பண்ண முடியுமா கிறிஸ்துவ உலகம்? இப்போ ஜனங்கள்லாம் வேற ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாய வித்தைக்காரன் சீமோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா ஓஹோன்னு ஜனம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்துவை பார்க்க வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த டைம்லலாம் பிரதர் ஊழியம் செய்கிறது, உங்களை யாருங்க ஊழியம் செய்ய சொன்னா? உங்களுக்குள்ளே இருக்கிறவரை ஊழியம் செய்ய வச்சுருங்க. நம்ம ஊழியம் செஞ்சால் எதுவும் மாற போகிறதே இல்லை. நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஊழியம் செய்ய வச்சோன்னா, நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஊழியம் செய்ய வச்சோன்னா, அதுதான் இங்கே நடந்தது. அங்கே பார்த்துட்டு இருந்த கூட்டம் அப்படியே திரும்பி இந்த பிலிப்புவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய மாற்றம். இன்னொன்று, அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த அவனுமே பிலிப்புக்கிட்ட வந்துட்டான். இந்த உலகத்தை நம்ம சொல்கிறோம், உலகம்லாம் வேற ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. அங்கே வேற ஒன்றை பார்த்துக்கிட்டு இருக்கிறத ஆண்டவரை பார்க்க வைக்கிறது, திருச்சபையை பார்க்க வைக்கிறது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனத்தை இங்கே போதிக்க எடுத்து தியானிக்க இது ஏதோ ஒரு நாட்டில் வர எழுப்புதல் இல்லை, ஒரு சபையில் வர எழுப்புதல் இல்லை, ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவ ஆண்டோடைய பிள்ளைகளுக்குள்ளும் வர வேண்டிய எழுப்புதல். ஸோ இந்த உலகம் நீங்கள் பார்க்குறோம்ல, இப்படி ஒரு மாற்றம் வருமா, இப்படி ஒரு சேஞ்ச் வருமா? நெக்ஸ்ட் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறேன், முதல்ல நம்ம வாழ்க்கைக்கு வரேன் பிரதர். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சேஞ்ச் வருமா, ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் வருமானா வருது. ஆண்டோடைய வார்த்தை அதை தான் சொல்லுது. அப்படி மாற முடியும். நான் சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் நம்ம தேசத்தில் வரும். இன்றைக்கி இந்த உலகம் நான்லாம் கிரிக்கெட்டை பார்த்தவன், காலையில் 1 டே மேட்ச் போட்டாங்கன்னா நைட்டு வரைக்கும் வெறியன் கிரிக்கெட்டு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி போய் பார்க்கறது கிடையாது. ஏன்? ஆண்டோடைய வார்த்தை மாற்றிச்சு. ஒரு காலத்தில் வேற ஒன்றை பார்த்துக்கிட்டு இருந்தோம்,
சினிமா இழுத்துச்சு, வேறு பாவ காரியங்கள் இழுத்துச்சு. இன்றைக்கி என்ன ஆச்சு? நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இது ஒரு தேசத்திலேயே உண்டாக போகிறது. உலகம் முழுக்க கிரிக்கெட்டை பாருங்கள். ஒரு டைமில் ஒரு ஐபிஎல் மேட்ச்சு, ஒரு கிரிக்கெட்னால் ஒரே டைமில் 50 கோடி 100 கோடி பேர் பார்க்குறாங்களாம். ஆண்டுடைய வசனத்தை பிரசங்கிக்கிற வசனத்தை கோடிக்கணக்கான ஜனங்கள் பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கோடிக்கணக்கான ஜனங்கள் வியூஸில் வந்து பார்க்க போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். பிரசங்கத்தை இன்னைக்கு ஆண்டுடைய பாடல்களை கேட்குறாங்க. நிறையா கோடியில் கேட்குறாங்க. தேவனுடைய வார்த்தைக்காய் ஏங்குகிற ஒரு கூட்டம் வரப்போகிறது. கோடிக்கணக்கான ஜனங்க ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கங்களை கேட்க போகிறாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்க தான் அந்த எப்பேற்பட்ட பட்டணமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் ஆண்டவர் தலைகீழாக மாற்றி போடுகிறார். ஆமென். இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்க்குறோம் 18வது வசனம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரலப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. இங்கே பாருங்க, இந்த சீமோன் வந்து உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர் தான். ஆனால் இவருக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ பேதுரு வந்து பிலிப்பு எவ்வளோ அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனால் யாரையும் ஆவியில் நடத்தலை. ஆவிக்குரிய அபிஷேகம், பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை யாருமே பெற்றுக்கொள்ளலை. இங்கே பேதுரு வராரு. பேதுரு வந்தவொடனே அவர் கையை வச்சவொடனே எல்லாரும் அபிஷேகத்தினால நிரம்பினோடனே, அந்த அதிகாரம் எனக்கு வேணும், இந்த பணத்தினால அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாமா? நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு, இன்னொரு ஊழியக்காரங்களை பார்க்குறீங்க, அந்த ஊழியக்காரர் மாதிரி ஆயிடலாமா? அந்த ஊழியக்காரர் அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு, அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணலாமா? இந்த அக்கா நல்லா பாடுறாங்களே, இந்த மாதிரி நம்ம பாட ஆரம்பிச்சிடலாமா? இது எப்படி இதை நம்ம சுதந்திரிக்கலாம்? இந்த மாதிரி எப்படி ஆகலாம்? அவங்க செய்கிறாங்களே, நம்ம செய்யலாமா? அப்படின்ற மைண்ட் செட்டில் ஊழியத்தில் ஆண்டவரோட உறவில் போயிடாதீங்க. சீமோன் ரட்சிக்கப்பட்டார் தான், வசனத்தை கேட்டார் தான், அவர் வந்து ஞானஸ்நானமும் பெற்றார், ஆண்டவர் பிள்ளையாக ஆனார் தான். ஆனால் என்னன்னா, அவருக்கு வேதத்தை குறித்த அறிவு இல்லை, சரியான போதனை இல்லை. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு? இப்படி நடக்குதுப்பா, உடனே எனக்கு அது கிடைக்கணும்பா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் என்ன? நீங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்களுடைய டிசைன் என்ன? உங்களை அழகாக ஆண்டவர் எப்படி வரைஞ்சிருக்கிறாரு? அவர் உள்ளங்கையில் உங்களை எப்படி வரைஞ்சி வச்சிருக்கிறாரு? உங்கள் வாழ்க்கையை குறித்த பிளான் அவர் உள்ளங்கையில் எப்படி இருக்குது? அதை பாருங்கள். உங்கள் மேலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை பாருங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தை பாருங்கள். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பாருங்கள். உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை பாருங்கள். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைங்க என்னம்மா செய்கிறாங்க? அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்க்குறதில்ல, அவங்க மேலே இருக்கிற அழைப்பை பார்க்குறதில்ல, மற்றவங்க மேலே இருக்கிற அழைப்பை பார்க்குறோம், மற்றவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்க்குறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்கே, நம்ம அவனாக மாறிடலாமா? இல்லை நம்ம அவளாக மாறிடலாமா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு வச்ச பாதையில் தான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பார். நீங்கள் போகிற ஒரு பாதையில் அவர் முன்னாடி போவாரா? பிரதர், நான் போகிற பாதையில் ஆண்டவரை காணும் பிரதர். செக் பண்ணணும், நம்ம ஆண்டவர் வச்ச பாதையில் போகிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையில் அவர் சமூகம் முன்னாடி போகும், அவர் கூட நிற்பார், அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்வார். எதுவுமே கிடைக்காத மாதிரி இருக்கா? செக் பண்ணணும். நம்ம ஆசைப்பட்டு போகிற பாதையில், நம்ம கவர்ச்சியில் மயங்கி போகிற பாதையில் ஆண்டவர் சமூகம் முன்னாடி இருக்காது. வேதம் சாட்சி. அந்த பாதையில் போனால்
கண்ணையும் குருடாக்கி கீழே விழ தண்ணி என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாயின்னு கூட கேட்பார். ஸோ அந்த நிலைமைக்கெல்லாம் போகாமல் நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, இவருக்கு அதுதான் நடந்துச்சு. இவர் பார்க்குறாரு, ஆஹா இந்த பேதுரு கையை வச்சவன ஒரு அபிஷேகம் வந்து எல்லாம் பெற்றுக்கொள்கிறாங்கப்பா. ஆனால் அந்த பேதுரு அதற்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணார். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறது வேறு, அது எல்லாருமே சுதந்திரிக்கலாம். ஆனால் ஆசீர்வாதத்துக்குள்ள ஜனங்களை நடத்துகிறவர்கள் தனிப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம், எல்லாருக்கும் எல்லா மேலேயும் பரிசுத்த ஆவியார் அபிஷேகம் இருக்குது. ஆனால் எல்லாராலையும் பரிசுத்த ஆவியானவரை இன்னொருத்தவங்க லைஃப்பில் ஃபில் பண்ண வைக்க முடியாது. வரங்கள் எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம், ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் மற்றவர்களை நடத்துவதற்கு தெரியுமா, மோசே யோசுவா அவர்களெல்லாம் நடத்தினவர்கள், ஜனங்கள் அனுபவித்தார்கள். இன்றைக்கி ஊழியக்காரங்களையும் சொல்கிறேன், நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், இல்லை ஆசீர்வாதிக்கப்பட்டுட்டேன்னா நம்ம என்ன செய்யறோன்னா, எப்படி நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ என் மேலே அபிஷேகம் இருக்குது, நான் இன்றைக்கி நேற்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றதுனால நான் உடனே எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும்னு கிடையாது. அதனால தான் அவனுக்கு எப்படி அதை ஆண்டவரோடு உள்ள உறவில் தான் வரங்களும் ஆசீர்வாதங்களும் செயல்படுகிறது. இவனுக்கு அது தெரியல. இங்கே ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், உடனே எனக்கு அடுத்தது என்ன அப்படின்ட்டு போயிட்டான். அதனால தான் பேதுரு அவனை கடிந்து கொள்ளுகிறார். ஸோ நம்மளும் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறவர்களாக மாறணும். பட் அதுக்கு நம்ம சில கடந்து வர பாதைகள் இருக்குது. ஆண்டவரோடு உறவே இல்லாமல் ஏதாவது ஒன்று செஞ்சிடலாமான்னா செய்ய முடியாது. இவனுக்கு இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் தான், ஆனால் ஆண்டோட உறவு இல்லை. நான் நல்லா சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுதில்ல, நம்ம லைஃப்பில் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல், ஒரு வெளிப்பாடு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. நான் சொல்ல வர்றது அதுதான். ஒரு வெளிப்பாடு இல்லாமல், உங்களுக்கு அங்கே ஒரு வெளிப்பாடே கிடைக்காம ஒரு காரியத்தை செஞ்சிடாதீங்க. நம்ம பார்க்கலாம், அப்போஸ்தலர் 19 பார்க்குறோம். அப்பொழுது 12வது வசனத்திலிருந்து, அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பிரதான ஆசாரியனுடைய பசங்க 7 பசங்க அதை செஞ்சாங்களாம். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷர் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். சாத்தா என்னமா சொன்னா, இயேசுவையும் தெரியும், எனக்கு பவுலையும் தெரியும், நீ தான் எனக்கு யாருன்னு தெரியலடா. அவன் அதான் சொன்னான், எனக்கு இயேசுவையும் தெரியும்டா, பவுலையும் தெரியும்டா, நீ தான் எனக்கு யாருன்னு தெரியல, புதுசாக இருக்கிறடா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை வருஷம் இருக்கிற நான் கூட எனக்கு வெளிப்பாடு இல்லாமல் எதையும் நான் செஞ்சிடக்கூடாது, நான் ஃபெயில் ஆகிடுவேன். பிரதர், அங்கே ஒரு ஊழியக்காரரு சுகமாக்கி கொண்டு இருக்கிறாராம் இயேசுவின் நாமத்தினால. நான் வந்துட்டு நானும் இயேசுவின் நாமத்தினால இந்த கட்டி மறைவதாக வேலைக்காகாது. அவர் அதை செய்கிறாருங்க. அந்த ஊழியக்காரங்க அப்படியே வீல் சேரில் வரவங்க எல்லாத்தையும் எழுப்பிடுறாராம். உடனே நான் கிளம்பிட்டு வீல் சேரில் இருக்கிறாங்க வர சொல்லுங்கப்பா, அதே இயேசுவின் நாமத்தினால. வேலைக்காகாது. அவங்க செய்கிறாங்க. ஒரு லுத்தரன் சர்ச்சில் தானே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அந்த வசனத்தினால இந்த லுத்தரன் சர்ச்சே இது பண்ணாங்க, வந்துச்சு ரெவல்யூஷன். அந்த வசனமா இப்போ பாருங்க, அந்த வசனத்தை நான் வச்சு
இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, அந்த ஒரு வசனம் அவருக்கு வேலை செஞ்சுதா, எந்த வசனம் எனக்கு இப்போ வேலை செய்யும் பாருங்க, வேலை செய்யாது, வேலைக்கே ஆகாது. அந்த அதிகாரம் தான்ப்பா அந்த நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வந்துச்சான். இப்போ அந்த அதிகாரத்தை பாருங்க, நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் பாருங்க, வேலைக்கே ஆகாது. வெளிப்பாடு இல்லாமல் தேவனுடைய வார்த்தையில் யாராவது சொல்கிறத கேட்டு அவங்க சொன்னாங்களாம் அவங்களுக்கு. ஆனால் அந்த ஊழியக்காரங்க அதுக்கு என்னென்ன சீக்ரெட்டாக ஆண்டவரோட உள்ள என்னென்ன வெளிப்பாடு வந்து அது எப்படி வளர்ந்து வந்து அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் அவங்க என்ன சாதிச்சு அவங்களுக்கு எவ்வளோ மினிஸ்ட்ரி நடந்து ஒரு காரியம் நடக்குதுன்னா அதில் 100 ரெவலேஷன் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் 70-80 வயசு ஊழியக்காரங்க நிறையா காரியங்கள் செய்கிறாங்கன்னா அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு, எக்ஸ்பீரியன்ஸ், வெளிப்பாடு, அவங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடில் செய்கிறாங்க. அவங்கள மாதிரி செய்யலாம், புலித்தோல் போர்த்திய ஆடு மாதிரி மாட்டிக்கிட்டு போனோன்னா புலி கூட்டத்தில் மாட்டிக்குவோம். இன்றைக்கி ஏன் ஃபெயிலியர்னா இதுதான் கிறிஸ்தவ உலகத்தில் பிரதர், ஃபெயிலியர் பிரதர். ஏன்னா வெளிப்பாடு இல்லாமல் செய்யாதீங்க எதையும். ஆண்டவர் அதனால தான் நல்ல வேலை ஒரு குருடனை சுகமாக்கின மாதிரியே பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா குருடனையும் சுகமாக்கியிருந்தாருன்னா எல்லாரும் கையில் சேத்தை எடுத்துக்கிட்டு மண்ணை எடுத்துக்கிட்டு அதில் எச்சி துப்பிட்டு கிளம்பியிருப்பாங்க. நல்ல வேலை மாற்றி மாற்றி செஞ்சார். என்னன்னா அந்த டைமில் பிதா என்ன சொன்னாரோ அதை செஞ்சார், அவ்வளோதான். நமக்கு என்னன்னா நமக்கு என்ன பிதா என்ன சொல்கிறாரு, உள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், அவ்வளோதான். இயேசுக்கிட்ட சொன்ன மாதிரியே தான் நம்மக்கிட்ட சொல்வாரா? இல்லை. ஆபிரகாம் கிட்ட பேசின மாதிரியே ஈசா கிட்ட பேசுவாரா? இல்லை. ஈசா கிட்ட பேசின மாதிரி யாக்கோபுகிட்ட பேசுவாரா? இல்லை. யாக்கோபுகிட்ட பேசின மாதிரி யோசேப்பு கிட்ட பேசுவாரா? இல்லை. எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா தெரியும் அடுத்து ஒரு கூட்டம் வரும் 2000 வருஷம் கழிச்சு, இந்த கூட்டம் காப்பி அடிக்கிற கூட்டம். இயேசு மட்டும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரு மட்டும் எழுதி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வா அடே உலகம் ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸு தான் இருந்தோம். நம்ம ஆட்கள் எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டிருப்பாங்க. உடனே எனக்கே நிறையா ஃபோன் வருது, பிரதர் மீசியை எடுத்துருங்க, நம்ம ஆளாக ஆயிடலாம், மீசி எடுத்துட்டிங்கன்னா நம்ம இதாக சேர்ந்துடலாம், கோட்டெலாம் போடாதீங்க, ஒயிட் ஷர்ட் போடுங்க, எத்தனை இது பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா இதெல்லாம் ஒன்றும் வாழ்க்கையை மாற்றாது பாருங்கள், தேவனுடைய வார்த்தை தான் மாற்றும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா எதையும் பார்த்து காப்பி அடிக்காதீங்க. வேதத்தை வாசிக்கிற படிக்கிறீங்களா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். குடும்பத்தை கூட உங்கள் குடும்பத்தை வெளிப்பாட்டில் நடத்துங்க. உங்கள் பிள்ளைகளை வெளிப்பாட்டில் தேவனோடு வார்த்தையில் வர வெளிப்பாட்டில் நடத்துங்க. உங்கள் பிஸ்னஸை தேவனுடைய வார்த்தையில் வர வெளிப்பாடுகளில் பண்ணுங்க, சக்ஸஸை பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்களா, பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகிய அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே கூடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இங்கே பாருங்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவது தேவனுடைய வார்த்தையில், அந்த வார்த்தையில் நடக்கிற அற்புத அடையாளங்களில் எல்லாமே ஆசீர்வாதங்கள்லேருந்து எல்லாமே எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகுது. தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்குன்னா வேதத்தில் இருக்குது. இந்த வார்த்தையை எப்படிங்க படிக்கணும்? ஆண்டவரோடு உள்ள உறவில் படிக்கணும், ஆவியானோட உதவியில் படிக்கணும். நம்ம மாம்சத்தில் படிக்கக்கூடாது, நம்ம ஸ்பிரிட் மேனில் படிக்கணும். உள்ளான மனுஷன் அந்த ஆவிக்குரிய கண்களில் திறக்கிற மாதிரி படிக்கணும், ஆவியானவரோடு இணைந்து படிக்கணும். சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்நிய பாஷை பேசிட்டு படிக்கலாம், நல்லா பாட்டு பாடிட்டு படிக்கலாம், டான்ஸ் ஆடிட்டு படிக்கலாம் வேதத்தை, அது உங்கள் விருப்பம். திடீர்னு ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு வேதத்தை படிக்கும்போது டான்ஸ் ஆடுவீங்க, டான்ஸ் ஆடிட்டே படிங்க. திடீர்னு வேதத்தை படிச்சுக்கிட்டே இருப்போம், சிரிப்போம், ஹான்னு சிரிப்போம். நான் தெரியுமா, என் ரூமில் மட்டும் நான் பைபிள் படிக்கும்போது எட்டி பார்த்துட்டீங்க ஒரு பைத்தியன்னு நினைப்பீங்க.
உண்மையாலுமே சொல்கிறேன். நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு ஆச்சரியமான காரியம் வந்துச்சா கிளாப் பண்ணுவோம், வா சூப்பர் அப்படின்னுவேன். அடுத்தது ஏதாவது ஒரு சோகமான காரியம் வந்தால் ஐயோ அப்படின்னுவேன். அடுத்தது சந்தோஷமான காரியம், சூப்பர் செஞ்சிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னுவேன். என்ன தெரியுமா, அதோடு இணைந்துடணும். அப்போ தான் ஒரு மினிஸ்ட்ரி நடக்கும். ஸ்பிரிட்டில் மினிஸ்ட்ரி நடக்கணும். அதோட வார்த்தையோடு இணைஞ்சிடணும். நாமளும் அந்த வார்த்தையும் பின்னி பிணைஞ்சிடணும். அந்த வார்த்தை நமக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை சாறு நம்ம வாழ்க்கையில் சேர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. பூவுடன் சேர்ந்த நாறு, செடியுடன் சேர்ந்த கொடி, இது எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அப்போ ஒரு வெளிப்பாடு வரும் பாருங்கள். அப்போ அந்த செடியில் கொடியில் ஒரு பூ பூக்கும் பாருங்கள். அந்த பூ காயாக மாறும் பாருங்கள். அந்த காய் அழகாக ஒரு கனியாக வரும் பாருங்கள். அதை ஆண்டவர் எடுத்து உண்பதற்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேதத்தில் பார்க்குறோம், அவர்கள் பலியிடும்போது அந்த வாசனையை முகருவாராம். அந்த முகந்து அப்படியே சந்தோஷப்படுவாராம். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். வெளிப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை தான். எல்லாத்துக்கும் ஐயோ இது நடந்துருச்சு. தொட்டாஞ்செடிங்க மாதிரி செடி பார்த்துருக்கீங்களா? தொட்டாஞ்செடிங்க செடியை போய் தொட்டுட்டிங்க, சுருக்கிடும் இலையெல்லாம். அது லைட்டாக டச் பண்ணிட்டாலே போதும், டோட்டல் செடியே சுருங்கிடும். இங்கே பாருங்கள், அந்த செடி இவ்வளோ பெருசாக இருக்கும். நான் சின்ன வயசில் விளையாண்டுருக்கேன். தொட்டாஞ்சினிங்கின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கும். ஏதாவது ஒரு இலையை போய் தொட்டுட்டீங்க, அது முழு செடியும் அப்படி சுருங்கிடும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஏதாவது எங்கேயாவது ஒன்று நடந்துடும், உடனே டோட்டல் ஆஃப். ஏன் ஆண்டவரே நடந்துச்சு, எதுக்கு ஆண்டவர் நடந்துச்சு, அதெல்லாம் பார்க்குறதுக்கே இந்த கூட்டத்துக்கு நேரம் இல்லைங்க. ஓடுதுங்க. ஓடுனா கூட வசனத்தை சொல்லிட்டு ஓடுதுங்க. பயந்து ஓடுதுங்க. உயிரை காப்பாற்றிக்க ஓடுதுங்க. வசனத்தை சொல்லிட்டே ஓடுதுங்க. என்னங்க அது கூட்டம்? ஹல்லேலூயா. வசனத்தை எந்த அளவுக்கு பிரசங்கிக்கிறீங்களோ வாழ்க்கை மாறிடும். அதான் சொல்கிறேன், அந்த வசனத்தை எடுக்கிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வசனம் உங்களுக்கு ஊழியம் செய்யும். வச்சுக்கணும். எவனாவது இன்னைக்கு மாட்டடுண்டா. ஒருத்தவன் ஃபோன் பண்ணி எவனா வர ஃபோன் எதுக்கு பண்ணுறானோ இல்லையோ, வசனத்தை சொல்லிடுங்க, வார்த்தையை சொல்லிடுங்க. ரொம்ப நேரம் வேணாம், அவன் கேட்குற அளவுக்கு ஒரு நிமிஷமாக வார்த்தை, இதுதான் வார்த்தை. அன்றைக்கி வார்த்தையை வாங்கிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க. இன்றைக்கி எவனா ஃபோன் பண்ணால் அந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன். வச்சுக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கணும் பாருங்கள். வந்தானா அவனுக்கு வார்த்தை சொல்லிவிடுங்க. சொல்லுவாங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்து சுவிசேஷம் சொல்கிறது என்னன்னா, ஒரு மரத்தில் ஒரு வெட்டு நம்ம, அடுத்த வெட்டு ஒன்று, கடைசியாக அந்த மரம் எட்ஜில் அப்படியே விழுற மாதிரி இருக்கும் பாருங்கள். அங்கே போய் ஒன்றுமே இல்லை, அது லைட்டாக டச் பண்ணால் விழுந்துடும்ல. அவங்கள்ட்ட போய் இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னா டப்புன்னு விழுந்துருவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, வெளிப்பாடோடு வாழுங்கள். அதுதான் மற்றவங்களுக்கு ஆசீர்வதிக்கும். நான் வெளிப்பாடோட வாழ்ந்தால் முதல்ல அது என்ன ஆசீர்வதிக்கும், என் மனைவியை ஆசீர்வதிக்கும், என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும், இந்த சபையை ஆசீர்வதிக்கும். அப்புறம் தான் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. வெளிப்பாடு இல்லாமல், வார்த்தையின் வெளிப்பாடு இல்லாமல் வாழ்ந்தால் முதல்ல நமக்கே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அப்புறம் எங்கிருந்து நம்ம ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காய், நீர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சீஷர்கள் கூட்டத்தை பார்த்தோம். அவங்க எந்த சூழ்நிலையையும் பார்க்கல, எந்த காரியத்தையும் பார்க்கல. அவங்க செய்ய வேண்டியதை எதுவும் பிரசங்கம் பண்ணுறத, அவங்க செய்கிற ஊழியத்தை ஏதாவது வச்சு நிறுத்தலாமா அப்படின்னு சாத்தான் பார்த்தான். ஆனால் எதுவும் நடத்தலை. அவங்க எதுவும் நிறுத்தலை. அவங்க என்ன பண்ணணுமோ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பிரசங்கத்தை விடவே இல்லை. தேவனோட வார்த்தையும் அவங்களையும் பிரிக்க முடியல. மிகுந்த துன்பம், பிரிக்க முடியல. வீடுகள் தோறும் ஸ்திரீகளை பிரித்து இழுத்து கொண்டு வந்து காவலில் போட்டார்கள். பிரிக்க முடியல. எவ்வளவோ பெரிய கஷ்டம், துன்பம், சபை பாழாகி கொண்டிருந்தது. ஆனாலும் வசனத்தையும் அவங்களையும் பிரிக்க முடியலங்க. வசனத்தை, ஏன்னா உறவு. இயேசுவுக்காக நின்னாங்க. அந்த வசனம் நிற்க வச்சுதுங்க. சுயபலம் இல்லைங்க, மாம்ச பலம் இல்லைங்க, மன வைராக்கியம், அந்த வைராக்கியம் இல்லைங்க. உள்ள இருக்கிற ஆவியானவருடைய வைராக்கியம் நிற்க வச்சுதுங்க அவரை. மாம்சத்தில் நின்னோம், கொஞ்ச நாள் நிற்போம். நம்ம மாம்ச வைராக்கியத்தில் நின்னும் கொஞ்ச நாள் நிற்போம், விழுந்துருவோம். ஆனால் ஆவியின் வைராக்கியம், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார் வசனம் சொல்லுது. அந்த வைராக்கியம், ஆவியானவருடைய வைராக்கியம்
அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வரும். எதை செஞ்சாலும் வெளிப்பாடோடு செய்யுங்க. வெளிப்பாடு இல்லாமல் அந்த ஊழியக்கார் செய்கிறாரு, நானும் செய்யலாம், அவங்க அந்த மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க நானும் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாருப்பா, அதுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிடலாமா? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ 5 காரணங்கள், அதை செய்வதற்கு 7 காரியங்கள். இதெல்லாம் வேலைக்காகாது பிரதர் சிஸ்டர். உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில் வருகிற வெளிப்பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த பிரதருக்கு அந்த வசனம் நடந்துச்சான், அந்த மெசேஜை கேட்டாங்களாம், அவங்க வாழ்க்கை மாறிச்சான், அதனால் அந்த மெசேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கை மாறுதா? மாறாது, மாறாது. உங்களுக்கு அதில் ஒரு வெளிப்பாடு வரும். ஒரே மெசேஜை 100 வாட்டி கேட்டாலும் வாழ்க்கை மாற போகிறதில்ல. இந்த வேதத்தை குறை கண்டுபிடிக்கிறதுக்காகவே பார்த்தவங்க கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க, மீதி பேர் ரட்சிக்கப்படாமலேயும் போயிருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களின் வாழ்க்கை மாறியது. அவர்கள் போய் ஆயிரக்கணக்கான ஜனங்களின் வாழ்க்கையை மாற்றினார்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அதுதான், நம்மளை ஆசீர்வதிப்பது, நம்மை அபிஷேகம் செய்வது. நாமும் ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களையும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வைக்கிற மோசே ஜோஷுவாக்களாய் மாறணும். நம்மளும் அபிஷேகம் பெறணும், மற்றவர்களும் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தணும். இந்த காரியம் நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது கூட ஈஸிங்க, ஆனால் மற்றவங்களை நடத்துறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலைமைக்கு வரத்துக்கு ஆசைப்படுங்க. அதுக்கு இந்த வேதத்தில் இருக்கிற வெளிப்பாடு தான் உங்களுக்கு உதவி செய்யும். எஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி வார்த்தைகளுக்காய் நன்றி. வந்திருக்கிற ஜனங்களை நான் பிளஸ் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையில் அதிக நேரம் செலவிட, ஆண்டவரே அந்த வார்த்தையோடு வாழுகிற வாழ்க்கை, வெளிப்பாடோடு வாழுகிற வாழ்க்கை, வார்த்தையில் வருகிற வெளிப்பாடோடு. ஆவியானவரே உமதுக்கு இன்னொரு பேர் சத்திய ஆவியானவர். நீர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர், அதுதான் வெளிப்பாடு. சத்தியானவர் ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அந்த சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பார், அந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். உங்களுக்கு புது வெளிப்பாடுகள் வரும். எதை செய்யணுன்றத வார்த்தையின் மூலமாக பேசுவார். எஸ் எஸ் ஆண்டவரே, நான் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே வார்த்தையோடு வாழ்வார்களாக, வார்த்தை அவர்களை வாழ வைப்பதை அவர்கள் பார்ப்பார்களாக. நான் சொல்கிறேன், யாராவது சபையில் இல்லை பிரதர் நான் வேதத்தை அதிகம் படிக்கிறது இல்லை, ரொம்ப மெடிடேஷன் படிப்பேன், ஆனால் மெடிடேஷன் பண்ணுறதில்ல நினைக்கிறீங்களா? வார்த்தையை ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. நான் ஒரு வசனத்தை சும்மா எழுதுவேன். அந்த ஏன் எழுதுவேன்னா, திடீர்னு பார்த்தா அந்த வசனத்தை பற்றி ஒரு 5 பக்கம் எழுதுவேன். அது என் ஸ்பிரிட்டுக்கு போகும். நான் விசுவாசம் அந்த வசனத்தை சும்மா எழுதுவேன். எழுதும் போது 2 வரி தான் அந்த வசனம் இருக்கும். திரும்ப அந்த வசனத்துலேருந்து வர வெளிப்பாடில் கீழே எழுத அது பல பக்கங்கள் போகும். அந்த பக்கங்களை வச்சு நான் இங்கே போதிக்கிறது இல்லை, அது எல்லாம் ஸ்பிரிட்டுக்குள்ளே போயிடும், என் ஆவியில் போயிடும், என் ஆவியில் பதிஞ்சிடும். வேதத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிங்க, எடுத்து எழுத ஆரம்பிங்க. எழுத அது உங்கள் ஆவிக்குள்ளே போகும், பல வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். இந்த வாரம் அதை ட்ரை பண்ணுங்க. வேதத்தோடு உட்காருங்க, ஆண்டோட வார்த்தையோடு உட்காருங்க, வார்த்தையை எடுத்து பேசுங்க. நான் சொல்கிறேன், பைபிள் உங்ககிட்ட பேசுங்க. பைபிள் உங்களை சிரிக்க வைக்கும், ஒரு சில நேரம் அழ வைக்கும், ஒரு சில நேரம் டான்ஸ் ஆட வைக்கும், ஒரு சில நேரம் குதிக்க வைக்கும், ஒரு சில நேரம் கத்த வைக்கும். இதை வாசித்து பாருங்கள், எல்லாமே இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அது உங்களை வாழ வைக்குங்க, வாழ வைக்கும். எஸ் 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 ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் அப்பா சபை இதை எடுத்து தியானிக்கும் போது வார்த்தையோடு வாழுகிறத வர பலனை பார்ப்பார்களாக என்று சொல்கிறேன். அவங்க நேரத்தை திருடுகிற எந்த காரியமோ இயேசுவின் நாமத்தில் சிதறப்பட்டு போவதாக. எதுவும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அது எதுவோ, நாசம் மோசமோ நிர்வாணமோ வியாகுலமோ எதுவாக இருக்கட்டும், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் வார்த்தையை விட்டு, உறவை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. எஸ் எஸ் நன்றி ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்துக்காய் நன்றி, உங்கள் வார்த்தைக்காய் நன்றி. ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் வார்த்தையின் வல்லமையை, வார்த்தையில் இருக்கிற வாழ்வை, வார்த்தையில் இருக்கிற உறவை அனுபவிப்பார்களாக என்று ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.